அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். யார பேசுறாங்க? ஓகே, ரைட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். நாராயண் சார் ஏற்கனவே இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு டெப்தா பேசியிருப்பாருன்றது இல்லை. 1341வது நிகழ்ச்சி ரசிப்போம் சுவைப்போம் திரைவசனங்கள். அதாவது நம்ம படம் பார்க்கறதுக்கும் மற்றவர்கள் படம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா நாராயண் சார் படம் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசம். அவர் ஒவ்வொரு அந்த வசனங்களையும் அழகா உள்வாங்கி அதுல இருக்கிற நகைச்சுவையும் அதுல இருக்கிற அந்த ஒரு பஞ்சும் அதனுடைய பார்வையும் வித்தியாசமா பார்ப்பாரு. அது நாங்க 2 பேர் அடிக்கடி பேசிட்டோம். அடிக்கடி அவர் பார்த்த காட்சியெல்லாம் சொல்லி என்கிட்ட விவரிக்கும் போதுதான் தெரியும், இவங்க இதுல இவ்வளவு சிறப்பு இருக்கா, இந்த கோணத்துல பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் என்ன ஓட்டம் ஓடும். அதனால ஒரு நாள் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நாள் சேர்த்து பேசுங்க சார், எல்லாரும் எப்படி ரசிக்கிறாங்க பார்க்கலாம், ரசிச்சாங்கன்னா இன்னொரு ஷோ ஓட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. இதை எப்படி நீங்களாம் எடுத்துக்கொள்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இது வந்த பிறகு ஆனா நான் ரசிச்சிருக்கேன். நான் சார் சொல்லும் போது நிறைய சிரிச்சிருக்கேன், நல்லா ரசிச்சிருக்கேன், அழகா இருக்கும். அதை கேட்கறதுக்கு இந்த இடத்துல இது வரும்போது இதெல்லாம் இந்த கவனம் நமக்கு எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் தோணும். நம்ம கவனிச்சிருப்போம். ஆனா அந்த புரிதல்ன்றது எல்லாருக்கும் வர்றதில்ல. சாருக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஒரு வித்தியாசமான முயற்சி. நாங்கள் நேரில் பேசிக்கிட்டதை குழுவில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு 2 பேருமே திட்டமிட்டோம். எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு. இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு முயற்சி இது. நிறைய பேசியிருக்கோம், படங்கள் ஒரே படத்தை பற்றி பேசியிருக்கோம். பல படங்களில் உள்ள சுவையான நிகழ்ச்சிகள் பற்றி அது சில சமயத்தில் சில பேருக்கு அந்த கவனத்தை கூட அதில் கவனம் செலுத்தாம கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில காட்சிகள் தொகுத்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம். இது என்னை நம்பி வாய்ப்பளித்த ஸ்டீவன் சாருக்கு நன்றி. அடுத்தது சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது என்னென்னா, சில படங்களில் இருக்கிற சில காட்சிகள், வசனங்கள், இதை நான் எப்பவுமே ரசித்து பேசுறது உண்டு. அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் சில இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில இது கேள்விப்படாமல் இருக்கலாம். நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க சில இது. அதை ஆனால் அதில் இருக்கிற ஒரு அப்படியே கடந்து போன சில விஷயங்கள் இருக்கும். அதை நான் எடுத்து சொல்கிறேன். நான் ஊட்டி வரை ஒரு படத்தில் நாகேஷ் டாக்டர். அவர் பார்க்க ஒரு பேஷண்ட் ஒரு அம்மா வரும். என்னம்மா ரொம்ப நாளாக காணோம் அப்படின்பாரு. சார், எனக்கு 1 வருஷமாக எதுவுமே வரல சார், எந்த பிரச்சனையும் வரல, என்னமோ ஏதுன்னு பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு. அதுக்கு ஐயோ அப்படி இருக்கக்கூடாது, என் பொழப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை கூப்பிடுவார். அவர் சிவப்பு பொட்டலம் தானே, சிவப்பு பவுடர் தானே அப்படின்னு ஒரு பவுடர் கொடுக்கும். ஏம்மா இதை 4 வேளை சாப்பிடு, முதல் வேளை தேனில் குழைச்சி சாப்பிடு, அடுத்த வேளை நெய்யில் குழைச்சி சாப்பிடு, அடுத்த வேளை வேப்பெண்ணெய் குழைச்சி சாப்பிடு, 4வது வேளை அப்படின்னு நிறுத்துவார். அந்த நர்ஸு 4வது வேலையா, ஓ அதுக்கு சந்தர்ப்பமே இருக்காது அப்படின்னு அனுப்பிச்சிடுவார். அனுப்பும்போது ஒன்று சொல்ல, நாகேஷ் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த செய்தி. அதாவது இது அடுத்தது எனக்கு படம் ஞாபகம் இல்லை, புது கவிதையோ அப்படின்னு ஒரு நினைவு. ரஜினி நடித்த படம் அது. ரஜினி ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பார், ஒரு கம்பெனியில். இவருடைய காதலியை பார்க்க போகிறதுக்காக என்னுடைய சித்தப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் முயற்சி, உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க, நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வாங்கிட்டு போயிடுவார். போன கையோட அவருடைய சித்தப்பா தில்லுமுல்ல கிடையாது, தில்லுமுல்லு கிடையாது. என்ன புதுக்கை தான் நினைக்கிறேன். அது தேங்காய் சீனிவாசனுடைய சித்தப்பான்னு சொல்கிறோம்மா. ரஜினி போன கையோடைய தேங்காய் சீனிவாசன் வந்துடுவார். அதான் அவர் தான் சித்தப்பா.
வந்து இவர் பேர் இந்த பேரை சொல்லிட்டு இவர் இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. சார், அவருடைய சித்தப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காராம், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான், அவசரமாக கிளம்பி போயிட்டா சார் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இவர் வந்து அப்படியா, தான் தான் சித்தப்பா இருந்தாலும் ரிவீல் பண்ண மாட்டார். அப்படியே ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு இல்லாத வியாதி ரெண்டு மூணு வரும். வந்துட்டு ரொம்ப விசாரிச்சுட்டு கடைசியா, சார் இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்கள் யார் சார் அப்படின்னு அங்கே இருக்கவர் கேட்பார். இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் அவருடைய சித்தி அப்படிம்பார். அதை நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த காமெடியை வந்து அவர் நான் தான் சித்தப்பான்னு சொல்லியிருந்தா காமெடி வேற, அந்த காட்சி வேற. டக்குன்னு நான் அவனுடைய சித்தி அப்படின்னு. அடுத்து இது ஒன்று. பாமா விஜயம்ங்கிற படத்தில் வந்து நாகேஷ், முத்துராமன், சுந்தரராஜன் 3 பேரும் பாலையாவுடைய பசங்க. எல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க குடும்பம், ரொம்ப சிறப்பாக நடத்துகிற குடும்பம். பக்கத்து வீட்டில் மாமா வந்ததுனால வீட்டில் வந்து அது மாமா வர்றதுனால வீட்டில் கடன் வாங்கி என் வீடை அழகுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபேமிலியும் வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ மாதம் மாதம் என்ன பழக்கம்னா, பசங்க சம்பளம் வந்தோன்னே பாலையாட்ட அப்பாட்ட வந்து படத்தை கவரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேணுங்கிறத காசை வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இது. இந்த கடன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஏன் யார்கிட்டையும் காசு இருக்காது. எல்லாம் இது இஎம்ஐக்கு போகும். தவணை முறையில் வாங்கியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் கடன் கட்டுறதுக்கே சரியாயிரும். மேஜர் வந்து அப்படியே உடனே வருவார். ஏதோ ஒரு சமாளிச்சுட்டு போயிடுவார். காசு கொடுக்க மாட்டார். முத்துராமன் வந்து வேகமாக வந்து ஏதோ ஒரு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு ஓடிடுவார் வீட்டுக்குள்ளே. அவரும் காசு கொடுக்க மாட்டார். நாகேஷ் வந்து கையில் ஒரு கவர் வச்சுருப்பார். கவரை வச்சு பாலியாட்ட, ஏய் நீ தாண்டா என் புள்ள அப்படின்னு பாலியா சொல்லிட்டு நாகேஷ் போயிடுவார். கதவை திறந்து வைப்பார். கவரை திறந்து வைத்தா உள்ள ஒரு சீட் இருக்கும். இல்லை மன்னிக்கவும் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த ஒரு 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 விஷயத்தை வந்து எப்படி வித்தியாசமாக சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து அந்த 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 ஒரு காட்சி வந்து உதாரணம். இன்னொரு சீன் வந்து இங்க எல்லாரும் கேள்விப்பட்ட சீன். காதலிக்க நேரமேலையில் வந்து முத்துராமன் வந்து பணக்காரராக வேஷம் போட்டு உள்ளே இருப்பார். அவரை பார்க்கறதுக்கு வந்து நாகேஷ் வெளியே உட்காந்துருப்பார். அப்போ பாலையா வருவார். பாலையா வந்து உட்காருவார். அந்த சீன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதில் விஷயம் என்ன அப்படின்னா, என்ன கேட்பாரு, நீ எதுக்குடா வந்திருக்க? அவர் பாக்கெட்டில் 5 கப்பல் வச்சிருக்காருன்னு சொன்னில்ல. ஆமாம் இப்பவும் சொல்கிறேன், வச்சிருக்காரு. அதுக்கு என்ன? அவரை சும்மா விடலாமா? ஒரு 10 லட்ச ரூபா அவர்கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்து உலக உரிமையை அவர் பேரில் எழுதி வச்சலான்னு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னை பார்க்கணும், இப்படி தான் வெயிட் பண்ணணும் நீங்கள் அப்படிப்பார் பாலையா கிட்ட. பாலையா என்ன சொல்வார்? உன்னை பெத்தம் பாரு, செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படிம்பார். இவன், நான் கேட்குறேன், உங்களுக்கு நான் மகனா பிறந்தேனே, நான் எதால் அடிச்சுக்கிறது அப்படின்னு. நான் அடிச்ச செருப்பு எடுத்து அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். இது இது வந்து அடிம்பார். அதுக்கு அடுத்து நாகேஷ் என்ன சொல்லுவார், அதுதான் அதில் பஞ்சு. செருப்பால் அடிபட்ட குடும்பம்னு பேசும்பா. அதாவது இவர் செருப்பால் அடிச்சுப்பானாம். வெளியில வந்து செருப்பால் அடிபட்ட குடும்பம்னு பேசுமா, அதனால அடிச்சுக்க மாட்டாரா. அந்த 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 அதை வந்து சொல்றது இல்லை. அவன் சொல்ற துணியில வந்து அது சொல்லும். அந்த கடைசி இறுதி காட்சி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் எல்லாரும் சமாதானம் ஆயிடுவாங்க. கல்யாணம் ஆயிடும். முத்துராமன், காஞ்சனா, ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ, நாகேஷ், சச்சுக்கு வந்து கல்யாணம் முடியும். கல்யாணம் முடிவாயிரும். கல்யாணம் ஆகாது, முடிவாயிரும். சரி சரி எல்லாம் வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த விஎஸ் ராவன் வந்து சொல்லும்போது பாலையா நிற்பார். ஃபஸ்ட்டு வந்து அந்த 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 படத்துடைய ஜஸ்டிஸ், நீ வந்து அவன் என்னென்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிறத அந்த பசங்க எல்லாரும் ஏமாத்தினாங்க. இவன் முத்துராமன் வந்து வேஷம் போட்டான், இந்த மாதிரி நான் பணக்கார முதலாளின்னு. ரவிச்சந்திரன் வந்து அவன் பணக்கார முதலாளியோட பையன் சொல்லிட்டு வேஷம் போட்டான். இவன் சினிமா எடுக்கிறேன் எடுக்கலை கடைசியாக. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு சின்ன சீன் இருக்கும். முத்துராமன் வந்து கீழே விழும்போது, தாடி ஒட்டாத போ, ரவிச்சந்திரன் வருவார், நீ டென்ட் கட்டாத ஓடு, நாகேஸ்வரம் நீனே படம் எடுக்காத போ. அதாவது அவங்க பண்ண தவிர அவ்வளோ காமெடியாக அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பார். இதே மாதிரி அந்த தில்லானா மோகனாம்பலில் கடைசி சீனில் வந்து நாகேஷ் வந்து அரெஸ்ட் ஆகி போலீஸ் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் சொல்லுவான், கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான் பாரு இவனுக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். அதுக்கு நாகேஷ் டைலாக் சொல்லுவார், வெக்கப்பட்டா விட்டுருவ போற அப்படின்னு சொல்லுவான். இது இந்த இந்த தில்லானா ஆடுறதுக்கு முன்னாடி
ஒரு வில்லன் வந்து நாகேஷ்ட வந்து பேசுவான், இது மாதிரி எப்படியாவது மோகனா வந்து சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா, ரொம்ப டூ லேட்டு, அவ வந்து சண்முக சுந்தரத்துக்கு கமிட் ஆயிட்டா, அவ சண்முக சுந்தரம் ஆடுற இதை வாசிக்கிற தில்லானாவுக்கு ஆட போறாவ அப்படின்னு. அதில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வசனம் ஒன்று வரும். அது எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பெரிய எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் பார்த்த காட்சிகள் அது. மோகனாலும் ஆடக்கூடாது அப்படி. ஏன் நீர் ஆட போறீரா? எவ்வளவு சிறானாலும் பரவாயில்ல, நாட்டையும் கத்துக்க தான் போறீரா? இந்த டயலாக் வந்து டக்குன்னு ஒரு செகண்ட்ல கடந்து போயிடும். அதை வந்து நாகேஷ் சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த இந்த மன்னன் படத்துல வந்து பொய் சொல்லிட்டு சினிமாவுக்கு போவாங்க ரெண்டு பேரும். யாரு? ரஜினியும் கவுண்டமணியும். 100ஆம் விழாவுக்கு இப்போ முதல் டிக்கெட் அவனுக்கு செயினா, அடுத்து 2வது டிக்கெட் அவனுக்கு மோதிரம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, யாரோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பொய் சொல்லிட்டு, யார் விஜயசாந்திகிட்டே முதலாளிகிட்டே பொய் சொல்லிட்டு ரெண்டு படத்துக்கு வந்துடுவாங்க. படத்துக்கு வந்து அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கிடுவாங்க. என்ன எல்லாருக்கும் தெரியாது. பரிசு கொடுக்க போகிறது விஜயசாந்தி. இது எப்படி போகிறதுன்னு தெரியாது. மேடைக்கெல்லாம் தடுமாறுவானுங்க. அது மேடைக்கு போனோன்னு கவுண்டமணி சொல்லுவான், சொல்லுவார், நாங்கள் வரோன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்ல, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதான் ரொம்ப கேஷுவலாக அது கேட்காது. இந்த சார் தில்லுமுல்லுல இன்னொரு சீன் வந்து ரஜினிகாந்த் வந்து போய் பேசிட்டு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கல, என் தம்பியை தான் பார்த்தீங்க அப்படிம்பாரு. எல்லாரும் பார்த்த சீனு. அதை வந்து தேங்காய் சீனிவாசன் நம்பிடுவார். நம்பிட்டு போகும்போது முருகன் படம் ஒன்று இருக்கும். அதில் ஒன்று சொல்லுவார், முருகா நல்லவங்களை இதுமாரி நீ சோதிச்ச, திருத்தணிக்கு வந்து திட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இனிமே திட்டாத, இனி நல்லவங்களுக்கு சோதிக்காத அப்படின்னு சொல்லலாம் டயலாக். அந்த அந்த டயலாக் வந்து அவ்வளோ ஒன்னொன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வந்து இருக்கும் அதில். சார் சொல்லுங்க. அந்த நாகேஷ் சீன் போடலாம் சார். இது காதலிக்க நேரம் இல்ல, ஒரு செக் பண்ணட்டுமா? அஹ், இது சும்மா போடுறோம். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? நான் எடுத்திருக்கேன். போடுங்க போடுங்க போடுங்க. கரெக்டா இருக்கா? ஓகே 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 ஓகே. நான் இது ஸ்டில் ஆயிடுச்சுல, ஆமா ஆமா, என்னன்னு தெரியல. நெட் ப்ராப்ளம். ஒரு இந்தியன் படத்துல ஒரு சீனு, இதுவுமே அந்த பஞ்சை வந்து எவ்வளவு தூரம் கவனிச்சாங்கன்னு தெரியல. அதாவது கவுண்டமணியும் கமலஹாசனும் அந்த புரோக்கரா இருப்பாங்க. இந்த லைசன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு போகிறதான் புரோக்கரா இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஓமகுச்சி நரசிம்மன் வந்து ஒரு லைசன்ஸுக்கு வருவார். வந்துட்டு அவர் கவுண்டமணி சார் என்ன இப்படி நடுங்குது அப்படின்னு. அப்போ சரி இந்த ஆள் கிளார் அடிக்குது ஒரு மூஞ்சி, பட் தலை வழுக்கையா இருக்கும். போயிட்டு மத்தியானம் வர சொல்லு, போய் மத்தியானம் வா அப்படிமா, வர சொல்லுமா. சொன்னோடனே கமலஹாசன் கேட்பாரு, மத்தியானம் வரைக்கும் இருப்பானா அப்படின்னு சொன்னோன்னே கவுண்டர் பண்ணி, ஓ மத்தியானம் வாயா, இப்போ வரும்போது இந்த முடி இப்படி இருக்கும் இருக்கு, இப்படி நீட்டிகிட்டு இருக்கும், இந்த முடியை வெட்டிட்டு வந்துரு அப்படின்னு கவுண்டர் சொல்லும்போது அவன் சொல்லுவான், சார் முடியை வெட்டினா வெயிட் குறைஞ்சிரும் சார் அப்படிமா. ஓ வெட்டி ஜேபில் வச்சுக்கையா. ஒரு ஐடியா பாருங்க, அது முடியை வெட்டுறது வெயிட்டை குறையுங்கிறத டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்து ஜோப்பு வச்சா வெயிட்டு குறையாதான். ஓகே. இப்போ இருகோடுகளில் ஒரு கனவு சீன் வரும். என்னன்னா, ஜவுகராஜானை வந்து கலெக்டராக வர்ற வர்ற நாளில் நாகேஷ் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கனவு ஒன்று வரும். அந்த கனவுல வந்து நாகேஷ் கலெக்டராக வருவார். நாகேஷ் கலெக்டராக வந்து ஜெமினி அதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வந்து எல்லாரையும் மீட் பண்ணுற மாதிரி. அப்போ ஜெமினி கணேசனை பார்ப்பார். ஜெமினி கணேசனை பார்த்துட்டு, அப்போ அந்த காலத்தில் வந்த படங்களில் ஜெமினி கணேசன் பல படங்களில் பைஜாமா ஜிப்பா போட்டு லவ் டுயட்டில் பாடிட்டு இருப்பார். நிறைய படங்களில் அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. எப்போ பார்த்தாலும் பைஜாமா ஜிப்பா போட்டு பாடுறாரு அப்படின்னு. அதை வந்து அந்த படத்தில் ஜெமினி கணேசன் பார்த்தோன்னு நாகேஷ் சொல்லுவார், அந்த கனவு காட்சி அது. உங்களை பார்த்தா ஜெமினி கணேசன் மாதிரியா இருக்க, நீங்கள் எதுக்கும் ஜெமினி கணேசனை பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பைஜாமா ஜிப்பா போட்டுலாம் டூயட் பாட சொல்லாதீங்க அப்படின்னு. அதாவது அவர் படத்திலேயே, அவர் படத்தை சட்டையரே அவர் படத்திலேயே ஒரு கனவு காட்சியாக கொண்டு வந்து அதை வச்சிருப்பாரு. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இதில் வந்து ஒரு ஒரு அற்புதமான சீன், ரொம்ப ரசித்த சீன் என்னென்னா, இந்த ஒரு ஆனந்த்னு ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்து இவங்க, அவர் வந்து இன்னும் அசைவே இருக்காது, அவரை வச்சு
பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ்க்கு யாருக்கும் அந்த பேஷண்ட்டை கண்டா பிடிக்காது. ஆனால் கமலஹாசனுக்கு அந்த பேஷண்ட்டை பிடிக்கும். பிடிக்கும்போது இவர் வந்து அந்த பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சொல்லுவார். யார்ட்டுன்னா அந்த அஜய் ரத்னம்னு ஒரு ஆக்டர், அவர் தான் டாக்டர் வருவார். சப்ஜெக்ட் உயிரோடு இருக்குது, இன்னும் உயிரோடு இருக்குது, ஆனால் பேச முடியாது, உணர முடியாது. ஏன் சப்ஜெக்ட் விப்ஜெக்ட்டுங்கிறீங்க, என்ன ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரியா சப்ஜெக்ட்டுங்கிறீங்க, பேர் இருக்குல்ல சொல்லாமல்ல, பேருன்னு பார்க்கும்போது இவர் பேர் என்ன, அப்போ தான் சீட் எடுத்து பார்ப்பேன். ஓ இப்போ தான் பேரே பார்க்குறீங்களா நீங்கள், கேஸ் பேர் ஆனந்த், சரியா இப்போ இப்போ தான் கேஸ் பேர், கேஸ் எல்லாம் சொல்லாதீங்க சார், மிஸ்டர் ஆனந்த்னு சொல்லுங்கள், மரியாதையாக சொல்லுங்கள் அப்படிம்பா. மரியாதையாக சொன்னால் மரியாதை கொடுத்தா அதுக்கு தெரியுமா? நானும் கிளாஸ் ஆரம்பிச்சேன் பார்த்துட்டு இருக்கிறேன், எதிர்த்து எதிர்த்து பேசினே இருக்கிய நீங்க. நான் ஸ்டூடெண்ட்டா நீ ஸ்டூடெண்ட்டா? எதுக்கு உணர்ச்சி வசப்படுறீங்க? உணர்ச்சி வசப்படலன்னா கண்ணில் டார்ச் அடிச்சு சப்ஜெக்ட் அது இதுன்னு பேசிடுவீங்களே. இப்போ ஜடமாக இருக்கவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து வாழ வைக்கல, எந்த பயனும் கிடையாது. இப்போ பாடம் எடுக்கிறீங்களே இந்த பயன் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே கமலாசன், ஒன் கொஸ்டின் சார் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து கையை ஸ்டாப்னு கஞ்சி 5 விரல் அப்படி அப்படி காட்டினோன்னே, ஓ 5 கொஸ்டினா, ஓகே கொஸ்டின் 2, இந்த ஆளை எந்திரிக்க மாட்டான்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? நான் ஒரு டாக்டர், டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. ஒரு மனுஷனே மதிக்க தெரியாதையும் மனுஷனாவோ டாக்டராவோ என் கடவுளாகவே இருக்க முடியாதே. வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? ஓ அப்படி சொல்கிறீங்களா? அப்போ இது 3வது கேள்வி. வெளியே போகும்போது ஆனந்த் சாரையும் கூடவே இட்டுன்னு போவேன். நோ வே. அப்போ இதான் 4வது கேள்வி. அப்போ நான் மீறி இட்டுன்னு போனால் என்ன செய்வீங்க? ஷிட், இதுக்கு தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அதுக்கு போங்க, நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன். இதில் வேடிக்கை என்னன்னா, இதை வந்து அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு தூடுதல் தகவல் என்னென்னா, கமல்ஹாசன் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணவே மாட்டான். அந்த எந்த சீன்லையுமே அழகிற சீனில் கிளிசரின் டசன்ட் யூஸ். அதே மாதிரி ஒரு சீனில் வந்து ரீஷூட் பண்ணணும் சரியாக வரல அப்படின்னா பிரமாதமாக நடிச்சிருப்பாராம். டைரக்டர் வந்து ரீஷூட் பண்ணணும்னு சொன்னால் கூட ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தகவல் இது. ஒரு நிமிஷம். அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு படம். அதில் வந்து சுஜாதா வந்து விஜயகுமாரை வந்து காதலிச்சுட்டு இருப்பாங்க. விஜயகுமார் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது சுஜாதாவுடைய தங்கை, விதவை தங்கை ஸ்ரீபிரியாவை சந்திக்க நேரம். 2 பேருக்கும் வந்து ஒரு நெருக்கம் உண்டாகும். நெருக்கம் உண்டானோடனே 2 பேரும் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவான். சுஜாதா வந்து கழட்டி விட்டுட்டு, சுஜாதா வந்து அந்த நேரத்தில் வந்து விஜயகுமாரை பார்க்க வருவாங்க. நீங்கள் என்னை சந்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்திருக்கலாம், தர்ம சங்கடமாக இருந்திருக்கும், அதெல்லாம் நானே வந்து உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சுஜாதா சொல்லுவாள். உங்கள் தியாகத்துக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் நான், அப்பாவி விதவிக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு சத்தியம் வாங்க தான் வந்தேன் அப்படின்னு சுஜாதா சொல்லுவாள். நான் வந்து நம்ம காதல் வாழ்க்கையை நான் வந்து உங்கள் தங்கைக்கிட்ட சொல்ல மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு விஜயகுமார் சொல்லுவார். ஓ சத்தியத்தெல்லாம் ரெடிமேடாக நிறைய வச்சுருக்கீங்க போல் இருக்க அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து தங்கச்சி மேலே ஏற்பட்ட நெருக்கத்துக்கு வந்து நான் காதலை வந்து காரணமாக சொல்ல மாட்டேன், அது வந்து இரக்கம் அப்படின்னு விஜயகுமார் சொல்லும்போது, அப்போ சுஜாதா சொல்லுவாங்க, ஒரு வேண்டுகோள், உங்கள் இறக்க சுபாவம் என் தங்கையோடு நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவா. இது வந்து இல்லை, இது பல பேர் கவனிக்காத ஒரு இடம் இது, இது ஒரு விஷயம் அது. அதே மாதிரி இந்த திருவிளையாடல் படத்தில் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அந்த நாகேஷ் தர்மி அந்த சீனு, இது வந்து பல முறை பார்த்தது. ஆனால் அது ஒரு விஷயம் நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா, அவ்வளோ சிவாஜி அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுவார். அதாவது நக்கீரன்ட்ட வந்து நக்கீரா என் பாட்டை குற்றம் சொல்வது அப்படி இப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷம், எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசினாலும் அந்த நக்கீரா நடித்த ஏபி நாகராஜன் ரொம்ப அமைதியாக வந்து அவருக்கு பதில் சொல்லும்போது கூட, நான் சங்கை கீரனா இருக்கும் நக்கீரனா என் பாட்டை குறை சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் ரொம்ப அமைதியாக சொல்லுவார். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் மரணை முன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. அதாவது நீங்கள் ஒரு முறை இந்த 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 சீனை வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் அவ்வளோ பிரமாதமாக வந்து ஏபி நாகராஜன் நடிச்சிருப்பார். அதாவது எவ்வளோ தான் வந்து அந்த சிவாஜி, இந்த பக்கம் முத்துராமன், இந்த பக்கம் நாகேஷ், இவ்வளோ பேர் இருக்கும்போது இவ்வளோ அதுவும் ஆக்ரோஷமாக சிவாஜி பேசுகிற சீனில் ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக வந்து பேசியிருப்பார். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அன்பே வாங்குற படத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
ஒரு சீனு. ஆனால் நான் வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் வந்து அதை சொல்லியிருக்கேன் நான் அந்த சீனை. அந்த ரொம்ப சீன் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது. என்னன்னா இந்த எம்ஜிஆர் வந்து அஹ், நாகேஷோட தங்கியிருக்க ரூமை விட்டுட்டு அந்த உண்மையான ஜேபியோட ரூமில் போய் உட்காந்துருப்பாரு. நாகேஷ் அந்த பக்கம் வருவார். வந்துட்டு, யோ நல்லா தாயா இருக்க, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கப்போ, இல்லை உங்கள் அந்த ரூமில் என்னை தூங்க விட்டா தானே, இனிமேல் இதுதான் என் ரூம். என்னது இப்போ போ போ என் பங்களாவே என்னன்னு சொல்லுவ போல் இருக்க, அப்படிதான் வச்சுக்கேன். யோ நான் இந்த ரூமை பற்றி என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா? க கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு தேனியில் இந்த ரூமில் கொண்டாடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னோடனே, ஆமாம் இந்த பங்களா யாருது அப்படின்னு எம்ஜிஆர் கேட்பார். ஒரு புண்ணியவானது, அவனை ஏன் இப்போ இழுக்கிற, இழுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே யார் யாரெல்லாம் தங்கியிருக்காங்க, கண்டவன்லாம் தங்கியிருக்கான் உன்னையும் சேர்த்து. சரி இந்த கண்டவன்லாம் கொடுக்குற வாடகை அந்த புண்ணியவனுக்கு போகுதா? யாரா அவன் அஸ்தி அசைக்கிறான், உனக்கு என்னையா வேணும், இந்த ரூம் வேணும், முடியாது அப்படின்னா அந்த புண்ணியவானுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். என்னென்ன, ஐயா புண்ணியவானே, உங்கள் பங்களாவை கண்டவங்களுக்கெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காரு, ராமையா இந்த உங்கள் ரூமில் வந்து தேநீர் கொண்டாட திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு. இந்த பர்ஸை திறக்கும்போது, ஐயோ உனக்கு என்னையா வேணும் இப்போ, இந்த ரூம் வேணும் அப்படின்னு காசை திறந்தோடனே, இந்த இந்த அந்த காசை வாங்கிட்டு இந்த அறைக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நாகேஷ் டிக்ளேர் பண்ணிட்டு, அம்மா எல்லாரும் வெளியே போகிறாங்களே நீங்கள் வெளியே போகலையா, காசு வேணுமே, கார் வேணுமே அப்படின்பார். காசு வேணுமே, காசு கொடுத்தா கார் கிடைக்கும் அப்படின்னு காசை கொடுத்து கார் வாங்கிட்டு, அப்போ ஒரு நாகேஷ் ஒரு டைலாக் போவார். இங்கே சார் கிட்டத்தட்ட உங்களை என் முதலாளி மாதிரி ஆக்கிட்டேன் சார், நன்றி மறவாதீங்க அப்படிமா. யாரு முதலாளிக்கே சொல்லுவா, நன்றி மறவாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கடைசியாக எனக்கு ரொம்ப நான் ரசித்த ஒரு படம் அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகங்களில் வந்து ரெண்டு மூணு சீன் இருக்கு. கண்ணதாசனுக்கு வந்து நாகேஷ் வந்து ஒரு டாக்டர். அதில் கண்ணதாசனுக்கு நாகேஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ட்ரீட் பண்ணும்போது ஒரு தடவை நான் கண்ணதாசன் வந்து இருக்கும்போது இவர் சொல்லுவார், இது மாதிரி ஒரு ஒரு 3 மாதம் ஃபீஸ் தரணும் நான், நீங்கள் பில்லே கொடுக்கல அப்படின்னு கண்ணதாசன் சொல்லும்போது, இருக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை எடுத்து கொடுப்பார். இந்த பில்லை எதுக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாஞ்சிக்கங்க அப்படிம்பார். எஸ், பார்த்தா சாஞ்சிருவணும் அப்படிம்பாரு கண்ணதாசன். அந்த பில்லை பார்த்துட்டு 385 ரூபா சம்திங் பில்லு. உங்களை பாராட்டி ஒரு பாட்டு பாடட்டுமா, உங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படின்னு கண்ணாசன் கேட்பார். பாடுங்களேன் அப்படின்னு நாகேஷ் சொல்லி, அது ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திரு வள்ளுவர், பெருமருந்துயர பெருமருந்துயர பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர், சுரமருந்தன எதனையோ தரும் சூரியன்ற மருத்துவர், கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழவே வாழ்கவே அப்படின்னு பாடினோன்னா நாகேஷ், அதுதான் கண்ணதாசன் அப்படிம்பார். கண்ணதாசன் உடனே அதான் ஃபீஸ் அப்படிம்பார். அடுத்தது இந்த ரஜினியை வந்து அந்த பிளட் கேன்சரில் படுத்திருப்பார். ரஜினிக்கு டயலாகே இருக்காது சீனில், நான் சொல்கிற சீனில் டைரிக்கு டயலாகே இருக்காது. நாகேஷ் பக்கத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கமல்ஹாசன் வந்து நாகேஷ் என்கேஜ் பண்ணி வர சொல்லியிருப்பார். நாகேஷ் வந்துட்டு, இந்த பிளட் கேன்சர் இருக்கு பாருங்க, அது சும்மா திப்பு 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 திப்புன்னு பரவிடும், பெண்கள்கிட்ட சொல்கிற வதந்தி பேச்சு மாதிரி கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு பரவிடும், உடம்பு பூரா பரவிடும். இந்த சத்தியம் தெரியுமோ, மலையாள ஆக்டர், கரைகாணா கடல், வாழ்வே மாயம், ஓடையில் நின்று, செம்மீன், செம்மீன் பார்க்கல. அந்த அரிஜினி வந்து எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார். செம்மீன் கூட பார்க்கல, மேட்னி கூட பார்க்கல, உங்களுக்கு கேன்சர் வரலாம் சார். ஏன் பெரிய மனுஷனுக்கு வர்ற கேன்சர் உங்களுக்கு எப்படி வந்தது, அவருக்கும் சத்யனுக்கும் இதே பிளட் கேன்சர் தான் அப்படின்னு ஒன்று கமலாசன் வந்துடும்னு. ஓ இன்னும் மிரட்டலப்பா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், ஏதாவது சொன்னா சார் உங்கள்கிட்ட, மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, அதை தடுத்து நிறுத்த நம்மளால முடியாது, என்ன கொஞ்சம் தள்ளி போடலாம், என்ன இப்போ மெதுவாக போகிறது, அவசரமாக இருந்துகிட்டே போகிறது அப்படின்னு சொல்லுவார். இதில் இன்னொரு சீன் ஒன்று இருக்கு சார், அந்த ரெண்டுமே போட்டுருங்க சார். அது இல்லை இந்த 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 அபூர்வம் கூட முடிச்சுக்கலாம், அந்த கடைசியாக ஒரே ஒரு சொல்லிடுறேன் சார், இது முடிச்சுட்டு சொல்லிக்கலாம். நீங்க சொல்லிட்டு முடிச்சு போட்டுலாம். அதான் அதாவது இந்த ஒரு ஒரு பார் சீன் வரும்.
அபூர்வங்கள்ல அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பார் சீன் ஒன்று வரும். பார் சீனில் வந்து நாகேஷுடைய நடிப்பு, அந்த தள்ளாடுற சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். அது ரஜினிகிட்ட வந்து பேசுவார். அப்போ பேசும்போது ஒன்று சொல்லுவார், பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், மேடையில் நடிக்கணும், பாரில் குடிக்கணும். ஒருத்தட்ட கம்பெனி வேணும்பார். சுந்தரராஜன்ட்ட போய் உங்களுக்கு கம்பெனி வேணுமான்னு கேட்பார். அதெல்லாம் அவர் சரியாக பதில் சொல்ல மாட்டார் சுந்தரராஜன். அந்த அவர் வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பார். அதில் வந்து ஸ்ரீவித்யா, அந்த அவ பொண்ணு வச்சிருப்பா. அதை ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பா அவ, அவருடைய பொண்ணுக்காக. ஸ்ரீவித்யாவுடைய பொண்ணு வந்து அவளை விட்டு போயிருப்பா. அதுக்கு விளம்பரம் கொடுத்துருப்பா. எம்ஆர்பி, எம்ஆர்பி உங்களுக்கு தெரியுமா? என் பிரதர் சூரி தான் ஃபேமிலி டாக்டர். சூரி ஒரு யூஸ்லெஸ் சாப். இவன் தான் சூரி. நாகே இது ஒரு அது ஹரின்னு ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். குடிக்கும் போதெல்லாம் ஹரிவா நடிப்பார் அவர். அப்போ வந்து அவர் சொல்லுவார், இவங்க இவங்களுடைய துக்கத்துக்கு நம்ம குடிக்கலாமா? இவங்க கவலையை மறுக்கிறதுக்கு நம்ம குடிக்கலாமே? ஏன்னா இவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாரு. அந்த சீன்ல வந்து நாகேஷ் நடிப்பை பாருங்க நீங்க. சார் ரெண்டையும் வந்து போடுவார். சார் பாடுங்க போடுங்க. சார் அது 2 இது போட்டிருக்கீங்களா? இப்படி அது ஒரே இல்லையா, அப்படியே கண்டினியூவா போடுங்க நீங்க. அது ஒன்றும் ஆகாது. அதுதான். அது ஓகே. கண்டினியூவா போடுங்க. கண்டினியூவா போட்டுடலாம். ஆமா. இந்த சீன் இல்ல இல்ல. இல்ல இல்ல, இந்த சீன் வேண்டாம். 22-25, 22-25ல வந்து அந்த இது ஆரம்பம். இது இல்ல. இல்ல இல்ல இல்ல, இதுதான். இது இல்ல இது இல்ல இது இல்ல. இதான் கமலஹாசன். இதான் 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 இதான். இன்னும் கொஞ்சம் இதுல போடுங்க, இதுல போடுங்க. அப்படியே போடுங்க. சார் 25க்கு போயிருங்க. ம் ம் ம். ஆ, ஆ, ஆ. அவர் நடிச்ச படம் பார்த்தது இல்ல? கரைகாணா கடல், வாழ்வே மாயம், ஓடையில் நின்னு, செம்மீன். செம்மீன் பார்த்தது இல்ல? வேற சீன் இருக்கா? இல்ல அவ்வளவுதான் இல்ல இல்லையா? இல்ல, இன்னும் ஒண்ணு இல்ல இல்ல, அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே. இதுல வந்து சார் அந்த இது அது போடுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க. அது இருக்கு. அந்த 25 வந்துருச்சா? அதுக்கப்புறம் இருக்காது. 26, 22 போங்க அதுலயே. சரிங்க. இருபத்தி 6ஆ? 6, 22. இன்னும் கொஞ்சம் முன்னாடி. ஆ, அவ்வளோதான். சரி. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. சொல்லிட்டு இந்த இதை முடிச்சுக்கிறேன் நானு. உள்ளத்தை அள்ளித்தா வந்து படம் பார்த்துருப்பீங்க. கடைசியா வந்து அந்த மணிவண்ணனை கடத்துற சீன் ஒண்ணு வரும். கடத்தி கொண்டு போனோம்னா பணம் கேட்டு செந்தில் வந்து கவுண்டமணி கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுவார். 4,00,000 பணம் கேட்பாரு. 4,00,000 தர முடியாதுயா அப்படிம்பாரு கவுண்டமணி. 40,000 கொடுங்க அப்படிம்பாரு. அதெல்லாம் தர முடியாது. 4,000 கொடுங்க அப்படி. அதுவும் தர முடியாது. ஒரு 400 கொடுங்க, அதுவும் தர முடியாது. யோ, வேன் வச்சுலாம் கடத்திருக்கோம் சார்.
ஓ, வேன் வச்சு தான் கடத்திருக்காங்களாம்ப்பா. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியா ஒரு சொன்னார் கவுண்டமணி, சரி 4000 கொடுக்குறான், கூட 50 போட்டு தரோம், சேவ் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு. மணி 1 மணி வந்து தாடி வச்சிருப்பாரு, 50 போட்டு கொடுக்குறான், ஷேவ் பண்ணி கூட்டிட்டு வா அப்படிம்பாரு. இது 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 இந்த ரசித்த சில காட்சிகள் இது. இது வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கோம் நாங்க. உண்மையாவே இது வந்து எல்லாரும் ரசிச்சாங்களா? சுவைச்சாங்களா? இது நாங்கள் ரசித்த காட்சி இது. உங்களுடைய ஃபீட்பேக்காக காத்திருக்கிறோம். நன்றி. வணக்கம். முதல்ல நம்ம கைதட்டலாம் சார். அதாவது ஒரு காட்சியை நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்குதுன்றதுதான். பார்க்குறது ஒரு பக்கம், அதை எந்த அளவுக்கு ரசிக்கிறோம், எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோன்றது. கதையோட அப்படியே ஒன்றிட்டு போயிட்டோம்னா அது போயிடும். ஆனா ஒவ்வொரு காட்சியிலையும் இவ்வளவு கவனிக்கணும், இவ்வளவு அந்த ரசனை இருக்குது, இந்த முக்கியத்துவம் இருக்குது அந்த வசனத்துக்கு அப்படின்றது மிக அருமையான விஷயம். உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் நம்ம நீங்க சொன்னா நான் கேட்டு சிரிப்பேன்றது வேற விஷயம். மற்றவர்களோட பார்வை. வாங்க சார், ஸ்ரீதர் சார் வாங்க. இது எல்லாம் நல்லா அருமையா சொன்னீங்க. உண்மையாவே சிரிப்பு வருது ஆக்சுவலா. இது வந்து தனியா போட்டதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுது. படத்துல உட்கார்றப்ப எல்லாம் மிக்சட் ஆயிடும். ரொம்ப தெரியாது ஆக்சுவலா, எக்ஸப்ட் சில சீன்ஸ் தவிர்த்து. நீங்க இந்த காதலிக்கு நேரமேல சொன்னது வந்து ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் சீன். அது சிறப்புல அடிச்சுக்கிறது, என் திருப்பி ஆடுறாங்கிறது. அப்புறம் அதுலயும் இன்னொன்று வந்து எனக்கு மறக்க முடியாது என்ன அப்படின்னம்னா, அந்த பாலையா வந்து அந்த ரவிச்சந்திரன் பேர் அசோகன் நினைக்கிறேன். அசோக் அசோக். ஆமா. அவனை முதல்ல வந்து அவன் இஸ் எம்ப்ளாயி தானே, அதனால அவனை பார்த்து டேய் வாடா அசோகா டே அப்படின்னு கட்டிட்டு இருப்பான். அப்புறமேலு அசோக வந்து அந்த முத்துராமன் பையன் தெரிஞ்ச உடனே அவன் கேட்கிற கேள்வி, அசோகரு உங்க மகரா அப்படிம்பா. அசோகர் உங்க மகருங்களா அப்படிம்பா. அது வந்து கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவும் நல்லா இருக்கும். நீங்க சொல்றப்ப எல்லாத்தையும் ப்ளே போட்டு பார்த்தா இன்னும் அருமையா இருக்கும். சொல்றாரு இல்லையா, ப்ளே போட்டோம்னா இதனுடைய எஃபெக்ட் இன்னும் அருமையா இருக்கு இருக்கும். சார். ஆனா என்ன ப்ராப்ளம்னா வீடியோ வந்து இதுல கரெக்டா வர மாட்டேங்குது ஜூம்ல. வர மாட்டேங்குது. அது ஒண்ணுதான் இடைஞ்சல். அது இல்ல சார், இல்ல சார், வரும் சார். இன்னைக்கு இன்டர்நெட் சரியில்லை சார், அதுதான் விஷயம். அப்படியா? சரி சரி. நம்ம அடுத்த முறை பிளான் பண்ணும்போது முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆமா ஆமா ஆமா. அது பேரலா போட்டோம்னா சொல்லி முடிச்சு அது பாக்குறப்ப அதனுடைய எஃபெக்ட் இன்னும் அதிகமா இருக்கும். நல்லா நீங்க நினைக்கிற 80-90% போயிடும் எஃபெக்ட். வெரி குட்ங்க, பண்ணலாம், இது தாராளமா பண்ணலாம். சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, வேற ஒண்ணும் இல்லை. அருமை அருமை சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. வாங்க சக்கரபாணி சார் பேசுங்க. போட்டே சார். அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நாராயணன் சார் உண்மையிலேயே நகைச்சுவை, நகைக்கிறது, சுவைக்கிறது அருமை சார். ஒரு காட்சிகளை நீங்க என்ன ரசிச்சு சுவைச்சீங்களோ அதே மாதிரி நாங்களும் அதை பார்த்துருக்கோம், வேற ஒரு கோணத்துல ஒரு இதுல. இப்ப நீங்க செலக்ட் பண்ணி போட்டீங்க பாருங்க, அதுல எனக்கு இந்த பெரும்பாலான படங்கள் நான் பார்க்கல. நீங்க சொன்னதுல இந்த பாமா விஜய் எனக்கு வரவு 8 செலவு 10 அந்த இவரை போடுற இது அந்த படம்லாம் தான் இருக்குது. அதுல வந்து அந்த படம் முழுக்க அது அவருடைய வசனங்கள்லாம் இதெல்லாம் அருமையான ஒரு இதா இருக்கும். இத மாதிரி ஒரு படத்துக்கு படம் அவர் சீதர் சார் சொன்ன மாதிரி அந்த படத்தோட பார்க்கும்போது அந்த இயற்கையா அந்த நகைச்சுவை கரெக்டா இருக்குதுவா. நம்ம ஒருத்தர் சொல்லும் போது அது முழுமையான இது வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் வரல, முழுமையானது இருக்குது. ஆனா நீங்க சரியான முறையில ஏற்ற இறக்கங்களோடு எல்லாருமே எடுத்து சொன்னீங்க. நன்றி சார், நல்ல கருத்துக்கள். நன்றி சார். நன்றி 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 சார். சிவகுமார் சார் வாங்க. வரேன் இங்க. ஓகே சார், எவர் கிரீன் காமெடி சீன் தான் கொடுத்துட்டீங்க சார். எது அதுலயும் மறக்கவே முடியாது அந்த காதலிக்க நேரம் இல்லை. அதெல்லாம் எத்தனை முறை போட்டாலும் நாங்க பார்ப்போம். அது காதலிக்க நேரம் இல்லைன்னு இல்லை, அந்த நாகேஷ் படம் வர்ற அந்த கலர் படம், இன்னும் ஒண்ணு ஊட்டி வரை உறவுன்ற படம், அந்த மாதிரி காமெடி சீன் அவ்வளவு பிரியமா பார்ப்போம். அதுலயும் லேட்டஸ்டா அந்த
அபய் சண்முகி நாம பண்ற கூத்து இருக்குல்ல, அபய் சண்முகில இருக்காரு இல்லையா அவரு, அபய் சண்முகில இருக்காரு. நாகேஷ் இருக்காரு. அதேப்பா நான் எங்க வீட்டுல எத்தனை முறை போட்டாலும் பாப்பா. அபய் சண்முகி ஆகட்டும், காதலிக்க நேரமண்டை ஆகட்டும், ஊட்டி வரை உறவாகட்டும், அப்படி ஒரு படங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அதுவும் காதலிக்க நேரம் அடிச்சிக்கவே முடியாது. சார் சொன்ன மாதிரி அசோகரான்னு வாங்க அங்க அந்த அவருக்கு ஒரு கொடுக்குற பாலையாவோட ஆக்சுவல் அதுக்கு மாதிரி டாப்பா இருக்கும். அந்த கதை என்னடா கதை சொல்லண்டா அப்படின்னு பாரு. கதை சொல்ல உட்காரு அப்படி சொல்லி உட்காந்துட்டு ஒரு டார்க்கா உட்காந்துட்டு ஒரு நைட்டு அந்த சீன் ஒரு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். பாலையா மூங்கில் அப்படியே கொஞ்சம் வேர்க்காருங்க, குர்ன்னு சத்தம் வருதுன்னு நல்ல இருட்டுன்னு அவருக்கு இன்னும் பயப்படுவார். அந்த ஆக்ஷன் அதுதான். அந்த காமெடி விட பாலையோடைய ஆக்ஷன் வந்து அந்த படத்தை அந்த காமெடி சீன் அதிகமா இருக்கும். அப்ப புர்ன்னு சத்தம் உடனே மேன் கத்துவாரு. பாலையா ரொம்ப அற்புதமான ஆக்ஷன் தான் பாலையா அண்ட் நாகேஷ் அந்த ஒரு சீனு. நீங்க வரை குட் பாலச்சந்தர் நாகேஷ் டீம் ரொம்ப என்ஜாய் பண்றவங்க மட்டும் எல்லாம் தெரியுது. அதுல இருந்து நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. அதை விட மைக்கேல் மதனராஜன்ல இருக்கிற சீன் இருக்கு. அப்புறம் நான் சொன்ன அவ்வை சண்முகில திருவிளையாடல் சீன் அட்டகாசமான சீனுங்க, அதெல்லாம் மறக்க முடியாது. திருநாடா மோகனம் மட்டும் சொல்லிட்டீங்க. அனுபவி ராஜா அனுபவியில சர்வசுந்தரம் எல்லாம் மறக்க முடியாத நாகேஷ் காட்சிகள் சொன்னீங்க. எனக்கு அப்படி பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எம்ஆர் ராதா. அவரு எல்லாத்தையும் சொல்லி அவருடைய கருத்துக்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு பார்த்துருக்க பொண்ணு ரொம்ப உயரமான குடும்பமா, பெரிய குடும்பமா. என்ன உயரம்னா ஒரு 110 அடி உயரமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். வேலை கிண்டல் தான் அவருக்கு. யார் எம்ஆர் ராதா. உனக்கு பார்த்துருக்க பொண்ணு ரொம்ப பெரிய இடம்பா, உயரமான இடம்பா அப்படின்னு. என்ன ஓஹோ 110 அடி உயரமா அந்த குடும்பம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். நைட்டு எங்க போவோம், நைட் நான் வெளியே போறாங்க, எங்க போறீங்கன்னு மாமனார் கேட்பாரு. என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் யாருக்கு கேட்க கூடாது, நான் மாமனார் ஆச்சேன்னுவான். எந்த நேரம் என்ன கேட்க கூடாதுன்னுவான். இந்த மாதிரி எம்ஆர் ராதாவுடைய டைலாக் தான் பார்த்து ரசித்தவன். எம்ஆர் ராதா, நாகேஷ், இந்த 3 பேர் சேர்ந்தவனா, சிவாஜி எல்லாம் சேர்ந்தவனா இன்னும் காமெடி தூக்கும். சந்திரபாபு காமெடி எல்லாம் தூக்கும். சூப்பர் சார், காமெடி சீன் கொண்டு வந்து எங்களை எல்லாம் ஒரு நல்ல உற்சாகப்படுத்துறீங்க. தேங்க்யூ. குட் பிரசன்டேஷன். ரொம்ப அழகா பிரசன்ட் பண்றீங்க சார். ஒரு முக்கியமான சீன் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒன்று மைக்கேல் மதன காமராஜர் வந்து இது கமல்ஹாசனுக்கும் குஷ்புக்கும் ஒரு டைலாக் நடக்கும். கமல்ஹாசன் செய்யற சேட்டையை பார்த்துட்டு நீங்க ரொம்ப நாட்டி அப்படிம்பு குஷ்பு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கமல்ஹாசன் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ என்ன கம்மி நாட்டி. அந்த வார்த்தையை வந்து காமெடியா வந்து எப்படி ஆக்கியிருக்காங்க பாருங்க அந்த படத்துல. அதாவது நீ மட்டும் கம்மி நாட்டியா அப்படிமா, அப்படி சொல்லாம அவ்வளோ அழகா சொல்றாரு. அது மாதிரி அபய் சண்முகிலையும் அதே மாதிரி ரொம்ப கலக்குவார் நாகேஷ். ஜெமினியை அட்டகாசமா இருக்காது. ஓகே தேங்க்யூ சார். அது மாதிரி தங்கவேல் ஜோக்கும் இந்த பழைய தங்கவேல் ஜோக்கு வந்து இப்போ நான் போட்டு பார்ப்பேன் யூடியூப்ல. தங்கவேல் ஜோக்குன்னு போட்டோம்னா அது என்னென்னமோ காமிப்பாங்க. உண்மையாவே சிரிப்பு ரொம்ப ரசிக்கலாம். நம்ம கம்பெனியை பத்தி சொல்றேன் அப்படிமா, அந்த மாதிரி ஒரு கம்பெனியே இருக்காது. மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்கிறேன் அப்படின்னு. குட், தேங்க்யூ. வாங்க வேலம்மாள் மேடம். வணக்கம் சார். சான்ஸே இல்லை சார், சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் சார். ரொம்ப நாளைக்கு பிறகு மனசு விட்டு சிரிக்க வச்சீங்க. அதாவது அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமா நீங்க நினைவு வச்சிருக்கீங்க பாருங்க. உண்மையா ஹேண்ட்ஸ் அப் டு யூ. ரொம்ப அதான் எனக்கு ரொம்ப இது. சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, அவங்க சிரிக்கிறத பார்த்து எனக்கு இன்னும் சிரிப்பு வந்தது. அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு உங்களுடைய போக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது. முக்கியமான உயிர் காட்சிகளை மட்டும் எடுத்து அதுல உள்ள அந்த நகைச்சுவையை கொண்டு வந்தீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரசனை வந்து நமக்கு புது படங்கள்ல இருக்கலாமா இருக்கும். ஒருவேளை நமக்கு அது தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய ஒரு மாதிரி இந்த நகைச்சுவை காட்சிகள் இப்ப கொஞ்சம் குறைவா இருக்குதோ அப்படின்னு கூட எனக்கு தோணும்.
சில படங்கள் ரொம்ப ஆனா நல்ல நல்ல படங்களும் இருக்கும். நேத்தைக்கு சொன்ன படம்லாம் பார்க்கும்போது அதுல நிறைய நகைச்சுவைகள் இருந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் கொஞ்சம் அந்த படங்கள் பார்க்கறது சார் சொன்ன மாதிரி பார்க்கணும் இனிமேல் நினைக்கிறேன். பார்க்கறது கொஞ்சம் குறைச்சிட்டேன். முன்னால ரொம்ப அடிக்ட் மாதிரி தான் நான் எல்லா படமும் பார்ப்பேன் அந்த அந்த காலத்துல. அது மாதிரி ஆனா இப்ப அது நேரம் மாத்தி ஒரு படம் பார்க்காம இந்த காலத்துலயும் இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப அழகா எதை ரசிக்கணுமோ அதை மட்டுமே எடுத்து எங்களையும் நீங்களும் ரசிச்சு எங்களையும் ரசிக்க வச்சீங்க. அது அந்த காட்சியோட போட்டது ரொம்ப அதுவும் காதலிக்க நேரம்லே 100 தடவை பார்த்தாலும் சலிக்காத படம். அது அதுல வரக்கூடிய அது ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி அந்த பயப்படுவான் பாருங்க, அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சிவகுமார் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பயம், அந்த பயப்படுறது அதெல்லாம் ரொம்ப நல்ல அருமையான காட்சிகள். சார் சொன்ன மன்னாரகம்மணி அந்த தங்கவேலுடைய அது கூட அந்த பூரி போடுறது எப்படின்னு 2 பேரும் பேசுவாங்க பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமான காட்சிகள். அதுதான் காரணம், அதனுடைய வசனங்கள் தான். அந்த வசனகர்த்தா தான் அதுல வந்து ரொம்ப முக்கியம். அதுல அந்த காலத்துல இந்த நடிகர்களே பேசியிருக்காங்க. அந்த டப்பிங் கிடையாது, ரொம்ப கிடையாது அந்த காலத்துல. அப்ப அவங்க பேசும்போது அவங்க நடிப்போட அந்த உயிரோட்டம் இருந்தது. இப்ப கொஞ்சம் டப்பிங் வர்றதுனால அந்த உயிரோட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா எனக்கு சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப அருமையா பண்ணீங்க சார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தொடரட்டும், இது மாதிரி அடிக்கடி போடுங்க. நாங்களும் கொஞ்சம் சிரிக்கிறோம். சாருக்கும் நன்றி. நன்றி 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 மேடம், நன்றி. மாலதி பேசுறேன். சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நாங்க பார்த்ததெல்லாம் இந்த அளவுக்கு மைனூட்டா பார்க்கல சார். நீங்க ஒரு சிலது வந்து கவனிச்சிருப்போம். ஆனா அந்த போற போக்குல அந்த ஃப்ளோல இந்த அளவுக்கு கவனிக்க மாட்டோம் சார். நாகேஷை பார்க்கும் போதே சிரிப்புமே தவிர அவர் என்ன டயலாக் பேசுறாரு அதெல்லாம் வந்து கவனிக்கவே மாட்டோம். ஆனா நீங்க இந்த அளவு மைனூட்டா பார்த்து அதை ஒண்ணு ஒண்ணா சொல்றீங்க. எனக்கு ஒரு டவுட் இப்போ ரஜினிக்கு வந்து கேன்சர் வந்து படுத்திருந்த மாதிரி ஒரு சீன் வந்து அது அபூர்வ ராகங்களா சார் படம்? அபூர்வ ராகங்கள். ஆமா, அபூர்வ ராகங்கள். அதுல அப்படி வருமா சார்? கடைசி இருக்கு scene இருக்கு இருக்கு அப்படியே இருக்கு இறந்துருவாரு அவர், அவ்வளவுதானே? கேள்வி நாயனை பாட்டுக்கு முன்னாடி, கடைசி பாட்டுக்கு முன்னாடி இந்த சீன் இது. அப்படியா? அதாவது எனக்கு ரஜினியை வந்து ஸ்ரீவித்யா சந்திக்க கூடாதுங்கிறத கமலஹாசன் கடத்திட்டு வந்து வச்சிருப்பாரு. ஓ, இப்படி எல்லாம் இருக்கா நாகேஷை சார்? வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருப்பாரு ஒழிய ஸ்ரீவித்யா சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக. ஓ, சரி அது சரி, மாதிரி அதெல்லாம் கொண்டு வச்சிருப்பாரு ஞாபகம். அந்த படத்துல. ஆஹா, ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அதுவும் ஸ்ரீதர் சார் சொன்னாரு பாருங்க, அவருமே ஒரு சீன் சொன்னாரு பாருங்க, அசோகரு மகரு. ஆமா ஆமா. அவரு அசோகர் அந்த உப்பு மகரா. அளவுக்கு ஆமா, அசோகர் மகரா. அதெல்லாம் வந்து இன்னும் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொல்றேன், தில்லுமுள்ளு படம் காதலிக்க நேரம் இல்லை போட்டா என் பையன் பெரிய பையன் கூட எத்தனை முறை போட்டாலும் பார்ப்பான் சார். பஞ்சதந்திரம், இந்த பஞ்சதந்திரத்துல கூட நிறைய காமெடி இருக்கும் சார். நீங்க ஆமா அதை ஆமா எடுத்துக்கோங்க ஆமா. சார் அந்த நிறைய படம். இருக்கு மேடம். நான் வந்து இது ஒரு ட்ரையல் தான், ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அந்த பஞ்சதந்திரம், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் எத்தனை முறை வேணா ஆமா ஓடும் ஆமா. சார் எங்க வீட்டுல படம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு நல்ல இந்த பொழுது வந்து ரொம்ப இனிமையா போச்சு சார். எல்லாத்தையும் மறந்த மாதிரி நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அந்த படத்துக்குள்ளவே போயிட்டோம், அந்த ஆமா. காட்சிகளுக்குள்ளவே போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். Right. பண்ணலாம் சார், இது மாதிரி எப்பனா மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம் சார். ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும், நல்லா இருக்கு. இன்னும் ஒரு காட்சி இருக்கு, எல்லாரும் பேசி முடிச்சோன்னு சொல்றேன் நான். வாங்க சார், கோபாலரத்னம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் ஒரு 7:20க்கு தான் ஜாயின் பண்ணேன். பட் இருந்தாலும் சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இன்றைய தலைப்பு வந்து ரசிப்போம் சுவைப்போம். வழங்கிய திரு நாராயணமூர்த்தி சார் உரை வந்து அருமை. மைண்ட் ஒரு மைண்டில் யாராவது சினிமா எடுத்தாங்களா நிச்சயமாக சாருக்கு தான் சான்ஸு. திரைக்கதை வசனத்துக்கு சரியான நபர். ஸோ பல்வேறு திரைப்படங்களை பார்க்கும்போது அந்த நேரத்தில் மட்டுமே கேட்டு மறந்துடுறோம். ஸோ பெரிதாக நினைவு கொள்றதுன்றது எல்லாராலையும் முடியாது. ஸோ எழுத்தாளர்கள் வந்து தங்களுடைய படைப்பில் சமுதாய சீர்திருத்தங்கள் வசனம் பாடல்கள் மூலம் கொண்டு சேர்த்தனர். இதுதான் நிதர்சனமான உண்மை. திரைப்பட வசனங்களால் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது மறுக்க முடியாத ஒன்று சார். நிறைய மாநிலங்கள்லையும் தேசத்துலையும் வசனமே இல்லாம மௌனமாகவே நடித்த சார்லி சாப்ளின் படங்களை பார்த்த மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இன்றளவும். வசனங்கள் கூட வாழ்வியல் நெறிமுறைகள், இயற்கை ரசனைகள், அரசியல் நாகரிகம் நிச்சயமா வெளிப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை. ரசித்தோம் சுவைத்தோம். அருமை. நன்றி நாராயணமூர்த்தி சார். நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி 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 சார். மகிழ்ச்சி சார், நன்றி. வாங்க சார், ஆரம்பம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
நாராயணமூர்த்தி முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். அது அற்புதம். நம்ம அப்படியே நம்ம சந்திராபர்ஷில் இருந்த பழைய நினைவு வந்துருச்சு. அப்படியே ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேல உட்கார்ந்து நம்ம அப்படியே அப்படியே அசைப்போட அன்பழகன், நீங்க, நானு, முனுசாமி இப்படி போட்டு அந்த அப்படியே ஓடிடுச்சு. நான் அப்படியே கேட்டுக்கிட்டு என்னால அடக்க முடியல சிரிப்பா. அது ஏன் கேக்குறீங்க? இது வந்து அப்ப நாங்க ஆசைப்பட்டது வேற. ஆனா இந்த நேரத்துல வந்து எல்லாம் இந்த நம்மளோட பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியில வந்து ஒவ்வொருத்தருடைய இதை கேட்கும் போது, பின்னூட்டங்களை கேட்கும் போது எல்லாரும் இதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி கொண்டு வரும். நல்ல அருமையான புது முயற்சி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த சொக்கா அப்படின்னு இப்பயும் அந்த மறக்கவே திருவிளையாடல இருக்க சொக்கா வரமாட்டான் வரமாட்டான் அப்படின்னு போகும்போது வரமாட்டான், எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டான், மாட்டான் மாட்டான், ஏமாந்துட்டேனேன்னு சொல்லி அப்படியே அந்த இது அப்படியே நினைவு கொடு. திருவிளையாடலையும் சரி, அவள் ஒரு தொடர்கதை எல்லாம் ஏகப்பட்டது. எல்லாமே குறிப்பிட்டு சொல்ல முடியும். நல்ல புதுமையான முயற்சி. நகைச்சுவை காட்சிகள் அத்தனையுமே அற்புதம். நாயசோட வந்து கேட்கவே வேண்டியதில்லை. அதை நீ சொன்ன விதம் வந்து ரொம்ப அற்புதம்ப்பா. அதாவது விவேகளை பின்னோக்கி கொண்டு போன மாதிரி அப்படியே நமக்கு வந்து எனக்கு அந்த பழைய சந்திராமன்ஷன் நம்ம இருந்த நேரத்தை தான் நம்ம எனக்கு நினைவுபடுது இல்லையா. இன்னும் இப்போ உள்ள காலம் இல்லை. அப்போ அங்க போயிட்டு நான் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள் ஸ்டீபர் சார். இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி ரெகுலர். அதாவது ரொம்ப சீரியஸா இருந்தா கூட வந்து இது மனசை ரொம்ப இலகுவாக்குற மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தீங்க. இது வந்து ரொம்ப அற்புதம். இது வந்து ரொம்ப இந்த நேரத்துல நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து இருக்குது. எல்லாரும் வந்து கலந்து பேசி ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பை வந்து இந்த மாதிரி முயற்சிகள்ல நடக்கிறது வந்து அற்புதமா இருக்கு. பெரிய வாழ்த்துக்கள் சார் ஸ்டீபன் சார். முதல்ல உங்களுக்கு தான் பெரிய வாழ்த்து சொல்றீங்க. எப்படிதான் இந்த ஏதோ ஒரு திடீர்னு ஒரு இதை ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில் இந்த மாதிரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது மாதிரி பண்ணிட்டீங்க பாத்தீங்களா. அற்புதம். நாராயணமூர்த்தி பெரிய வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. அதாவது உங்க பழைய நினைவுகளை இது கிளறி விட்டு இருக்குன்றதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆமா சார், ஆமா உண்மையிலே. ஏன்னா நாங்க அந்த ஆபீஸ் முடிச்சுட்டு அது நேற்று 10 மணி 10:30 மணிக்கு மேல அப்படி உட்கார்ந்துருப்போம். உட்காந்து எங்க ஃப்ரெண்டு அன்பழகன் தான் அப்படி ஆரம்பிப்பார். இன்ஜினியரா இருந்து கார்பரேஷன் ஜூனியர் இருக்காங்க. அவர் ஆரம்பிச்சு என்ன நாராயணன் சொல்லும்போது அப்படியே காணா என்ன சொல்லு அப்படின்னா காணா காணா சொல்லுவாங்க. என்ன காணா இன்னைக்கு எந்த புதுசாக எதாவது தகவல் இருக்கா? அட என்னையா சும்மா ஐயா அப்படி நீ இந்த படம் பார்த்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி இப்படியே பொதுவாக ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அப்படிதான் இருந்தது. நான் ரசிச்சதுன்னு சொல்லி போது டக்குன்னு நாங்கள் சந்திராமன் சொல்லி போயிட்டோம். அப்படியே போயிட்டு உட்காந்து நான் அப்போ நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னடா இவன் பழசா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ரொம்ப அற்புதமா இருந்தது. அருமை அருமை அருமை. நிறைய சார் கைவசம் நிறைய இருக்கு சார். யாரும் தெரியும் சினிமா துறைக்கு வந்து நிறைய வந்து சான்ஸ் கிடையாது. சினிமா துறைகளை வந்து எல்லா எழுத்துக்கள் நிறைய வந்து நாங்க பார்த்துருக்கோம். நாங்கள் எல்லாமே முயற்சி பண்ணியிருக்கிறோம். அவன் அதுல நிறைய முக்கியமான பங்கெல்லாம் வந்திருக்கு. முயற்சியில வந்து அது சரியா கிளிக்காததுனால அது வந்து ஒரு தோல்வியில போய் முடிஞ்சது. வந்து அதுக்கு எங்களுடைய சரியா எங்க ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது, முதலீடும் இல்லை. அப்போ உள்ள கேப்ல ஏதோ ஒரு ஆசையில ஓடி போய் கடைசியில வந்து எங்க நிறைய ஏதாவது விட்டு வந்து அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி நிறைய கருத்துக்களை நிறைய நாராயணமூர்த்திட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் சமாச்சாரங்கள் இருக்குது. ஆனா இந்த தளங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளும் போது அவரை பத்தி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சார் சினிமா எடுத்து யூடியூப்ல போட்டுருவோம் சார். ஆமா சார், ஆமா போட்டுடலாம் சார், சினிமா போட்டுடலாம் சார். அற்புதம் சார், அது அற்புதம். மற்ற அடுத்த நண்பர்களுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்கேன். போட்டுருவோம், அவ்வளவுதான். பெரிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இது ஆக்சுவலா எல்லாமே புதுசு புதுசா ஒரு மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணினே இருக்கிறீங்க. ஏன்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதாவது என்ன எதையுமே எதிர்பார்க்காம வரணும் போல இருக்கு. வந்தோம்னாக்கா நமக்கு எதிர்பார்க்காதது ஏதாவது வந்து கிடைக்குன்ற மாதிரி. பாருங்க, இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பார்த்துருப்போம். இருந்தா கூட வந்து பெருசா வந்து அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கரெக்டாக வந்து பின் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்க. அதுதான் இப்போ நான் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, படம் பார்க்குறது சும்மா நான் லாஸ்ட் டைம் கூட ஏதோ ஒரு டைமில் தான் சொல்லியிருந்தேன். நாங்கள்லாம் படம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏதோ படம் பார்ப்போம், அந்த நேரம் சிரிப்போம், அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் படம் பார்க்குறதுல வந்து இவ்வளோ வந்து நுணுக்கமாக பார்த்து ஒரு சீனும் வந்து அதை ரொம்ப இன்டெப்த்தாக ரசித்து அந்த நேரத்தில் நாங்களும் ரசிச்சிருப்போம். பட் ஆனால் என்னன்னா அது அதோட வந்து முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
அன்னைய சீன்ஸ் இன்னைக்கு சொன்னா கூட நமக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. ஆனா இன்னைய படத்தினுடைய சீன்ஸை வந்து ரொம்ப பெருசா நம்மளால கொண்டாட முடியல. அன்னைக்கு எடுத்த காட்சிகள் எல்லாமே அது அப்படியே அத்தனையுமே உயிர்ப்போட இருக்கிற மாதிரியா இருக்கு. பட் இன்னைக்கு வரக்கூடிய காட்சிகள் எதுவுமே வந்து அவ்வளோ டெப்தா வந்து இருக்கு மைண்ட்ல சார், இன்னைக்கும் இருக்குது. நம்ம அது ஒரு தனியா போடுவோம். அப்படிங்களா சார்? ஓ ஆமா, இன்னைக்கும் இருக்குது. அது நம்ம அப்படியெல்லாம் இப்ப விட்டுற முடியாது. நம்ம இன்னைக்கும் சில காட்சிகள் அருமையா ரசிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு தனி கதை போடுவோம். இல்ல அதுதான் இப்போ இது ரொம்ப ஆக்சுவலா என்ன சொல்றது, இது ஓல்டு டீம் மாதிரி ஆயிடுச்சு இது. சார் ஓல்டு டீம் இன்னும் இல்லை சார், மோஸ்ட் யங்கஸ்ட் டீம். ஓகே ஓகே அதான் ஓல்டு யங்கஸ்ட் டீம் இது. என்னன்னா இது இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டும் போட்டிருந்தீங்கன்னா, இது அப்போ பார்த்தது எனக்கு பெருசா பார்த்துருக்கோம் சார், இந்த படம்லாம் பார்த்துருக்கோம். பட் அவ்வளோ டெப்தா வந்து மைண்ட்ல இப்போ ம், ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோட என்னால கனெக்ட் ஆகிக்க முடியல. நான் ரொம்ப சூப்பரான சீன்ஸ் தான். இப்போதைய லேட்டஸ்ட் சீனா இருந்ததுன்னு வைங்களேன், அதோட இன்னும் கொஞ்சம் நாங்க கனெக்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இனியும் இதெல்லாம் ஒரு புதுவித முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் சொல்லி நீங்க வயசெல்லாம் கம்மி பண்ணிக்க முடியாது. நாங்க விட மாட்டோம். கல்யாணி நான் ரொம்ப மேடம் சின்ன பையன் தான் சார். நான் இல்ல சின்ன சார், ஏதோ ஓல்டுன்னு காதுல கேட்டது, அதான் வந்து முகத்தை காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். பாத்தீங்களா? மேடம் 80 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பேசக்கூடாது மேடம். ஆமாமா சார், இல்லையே, அவங்க பேசாதீங்க சார் இன்னும் நீங்க. 18 ஆகலையே சார், 18 முடியலையே அவங்களுக்கு. அதான் அவங்க சார்லாம் இன்னும் பேசாதீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 18 கிராஸ் ஆகல, ஓட்டே வந்து இன்னும் சார் அவங்களுக்கு இல்ல. 2 வயசு கூட சொல்றீங்க சார். 16. ஸோ இனியும் ரொம்ப சூப்பர் சார். இது அதுதான் இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்றது வந்து டெஃபினட்டா இந்த டீம் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு சார். ஏன்னா எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு என்ன சொல்றது, உள்ள பதிஞ்சு இருக்கிற ஒரு சில இன்னொரு பொக்கிஷமான விஷயங்களை பைனான்சியர் கிடைச்சிட்டாரு. டெஃபினட்டா சார், டெஃபினட்டா எடுக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை. ஆல்ரெடி மேடம் வந்து ரெடியா இருக்காங்க ஃபைனான்ஸ் பண்றதுக்கு, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்னொரு பைனான்சியர் கிடைச்சிட்டாருன்னு சொன்னது. அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டாங்களா சார் அவங்க? ஒன்னா அவங்க சேர்ந்து 18 ஆகலாதனால அக்ரிமெண்ட் போட முடியாது சார். விலை 18. கரெக்ட் சார். ஓகே 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 ரொம்ப சூப்பர் சார், சூப்பர் சார். பட் ஆனா அதுதான் சார், இந்த மாதிரி புதுசு புதுசா செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புது அனுபவம் மாதிரியா இருக்கு சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். வாங்க செல்வா, எப்படி இருக்கீங்க? உட்காருண்ணா. கல்யாணி மேடம் வேற பேசுறீங்களா? வாங்க வாங்க செல்வா. செல்வா வாங்க. நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஏதாச்சும் கடைசியா தான் பாத்தீங்க? சார் வந்தேன். நான் அந்த பிளட் கேன்சர் சார் சீன் போடும்போது தான் சார் வந்தேன் அப்படியா? கொஞ்ச நேரம். பட் எனிவே உங்களுடைய பின்னூட்டல்களை கேட்டுட்டு இருந்தேன், சந்தோஷமா இருந்தது. நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறதே கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா சாரும் நாராயணமூர்த்தி சாரும் ஸ்டீஃபன் சாரும் 2 பேரும் காம்பினேஷன் சேர்ந்தாங்கன்னா அப்படியே புதுசா கிரியேட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். அதோட அவுட்புட் தான் இன்னைக்கு நான் அதை பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான காம்பினேஷன் இவங்க 2 பேரும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க வந்து சார் சொன்ன மாதிரி கோபாலரத்ன சார் சொன்ன மாதிரி நாராயணமூர்த்தி சார் வந்து ஒரு டைரக்டர். அவர்கிட்ட எல்லாம் அதாவது டெப்தா எல்லாத்தையும் நல்லா டெப்தா பாக்குறாரு. அப்கோர்ஸ் டைரக்டர்ன்றவங்களுக்கு அதனாலதான் சார் அவங்க டைரக்டரா இருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு 1 லைனர் ஸ்டோரிய, அந்த 1 லைனர் ஸ்டோரிய திரைக்கதையை எப்படி கொண்டு போறான், எப்படி கீழே வைக்கிறான், ஆங்கிள் எப்படி டாப்ல காட்டுறான், எப்படி அவன் பேசணும், இதுதானே ஸ்டோரியே. சிங்கிள் லைன் 1 லைன்ல சொல்ற ஸ்டோரி தான் எல்லா படமே. அதை எப்படி அவன் 2 மணி நேரம் உட்கார வைக்கிறான்றது தானே கதை. அப்போ வந்து டெப்தா நீங்க அவ்வளவு டீட்டெயிலா பாக்குறீங்கல்ல, அப்படி பாக்குறவங்க தான் டைரக்டரா இருக்க முடியும். நாங்கெல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். சொன்ன மாதிரி ஓவரால் சீன்ல 2 மணி நேரத்துல எந்த சீன், நேற்று கூட ஒரு படம் போய் ஜூட்டோபியா 2 போய் பார்த்தேன் பசங்களோட. எவ்வளவு சீன், ஒவ்வொரு சீனும் அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறான், எவ்வளவு கனெக்ட் பண்ணியிருக்கான் ஜூட்டோபியா 2ல டிஸ்னி இது. ஆனா அது அந்த அந்த வேகத்துல ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் படம், அது 2 hours மூவி. அந்த வேகத்துல பார்க்கும்போது அது ஒரு ஃபிராக்ஷன் என்ஜாய் பண்ண முடியுது, டக்குன்னு விட்டுடுறோம். ஆனா அதுக்காக அவன் எவ்வளவு மெனக்கட்டிருக்கான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளவு மெனக்கட்டிருக்கான் அந்த ஒரு சிரிப்பு வரத்துக்கு. அப்போ அந்த எஃபர்ட் வேணும் இல்லைங்களா? அந்த எஃபர்ட், அது பாக்குற கவனிப்பு அது உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சந்தோஷமா இருந்து நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டது, சார் எல்லாம் அவங்க ஃபீட்பேக் கொடுத்தது, அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுமே நல்லா ஹாப்பியா இருந்தது. சிரிச்சுட்டு தான் இருந்தேன் நான். சந்தோஷம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.
நன்றி சார் நன்றி செல்வா, நன்றி. சொல்லுங்க கடைசியா சார். ஒரு யார் இருக்காங்களா? பிரசன்னா தான். நீங்க பிரசன்னா கவனிச்சிருக்கனால தெரியல. பிரசன்னா, சார் வணக்கம். நான் வந்து வேலம்மாள் மேம் பேசும் பொழுது தான் உள்ள வந்தேன். சார் அதனாலதான் பேசினது எதுவும் நான் கேட்க முடியல. பரவாயில்ல. ஆனா எல்லாரும் கொடுத்த அந்த பின்னூட்டத்தை கேட்கும் பொழுது ஐயோ போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டேன். நான் ரெக்கார்டிங் பாக்குறேன் சார். ஓகே, மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், வாங்க சார். நீங்க சொல்லுங்க. அதாவது கன்னித்தாய் படத்துல ஒரு காட்சியை நான் சொல்ல மறந்துட்டேன். கன்னித்தாய் படத்துல நாகேஷ், மனோரமா, நாகேஷோட அப்பா வந்து வி.கே. ராமசாமி. வி.கே. ராமசாமிக்கு நாகேஷ்க்கும் ஆகவே ஆகாது. இவரை கொண்டு போய் எங்கேயோ போய் விட்டுறலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஊட்டிக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் விட போவார். விட்டுட்டு வருவார். வந்தோடனே மனோரமா கேட்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. உங்கள் அப்பனை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன், எக்மோரில் ஊட்டிக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்டேன். அதுக்கு வந்து மனோரமா சொல்ல, எக்மோரில் எப்படி தான் ஊட்டிக்கு டிக்கெட் தருவாங்க அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் 150 ரூபா சம்பளம் வாங்குறான், அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு கொண்டு போய் ட்ரெயினில் உட்கார வச்சேன். எய்த்தாப்பில் ஒருத்தன் இருந்தான், நீ எங்கேயா போகிறேன்னு கேட்டேன். அவன் கயா அப்படின்னான். உடனே வண்டி டிடுக்குன்னு ஆடிச்சு. ஏன் தான் அப்போ தான் இன்ஜினை கோத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்ரேசன் வீட்டில் நுழைஞ்சிருவார். எங்கே இந்த பைய ஊட்டிக்கு ட்ரெயினில் ஏற்றி விட்றேன்னு சொல்லிட்டு குட்ஸ் உண்டில் ஏற்றி விட்டுட்டு நானும் போய் உட்காந்து அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பார்க்குறேன், குழுன்னு இருந்தது. சரி ஊட்டி தான் வந்துருச்சுன்னு பார்த்தா வண்டியை கழுவி விட்டுட்டு இருக்கிறான். எங்கே இந்த பைய அப்படின்னு உள்ள நுழைவா. இதில் வேடிக்கை என்னன்னா சார், இன்னைக்கு கூட கன்னித்தாய் படம் சன்லைஃப்ல போட்டிருந்தான். இந்த பிட்டை வந்து கட் பண்ணிட்டான். நானும் யூடியூப்ல அதை பார்க்குறேன். நான் இந்த 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 சீன் வந்து இல்லை. அது ஏன் அந்த காமெடி சீனை கட் பண்ணாங்கன்னு தெரில. அந்த படத்தில் காமெடி பிரமாதமாக இருக்கும். படம் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் படம் அது, கன்னித்தாய் படம். ஆனால் காமெடி சீன் பிரமாதமாக இருக்கும். வி.கே. ராமசாமி, நாகேஷ், மனோரமா 3 பேர் காமெடி சீன் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த படம் பூராவே. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். எம்ஜிஆர் படமா சார்? எம்ஜிஆர் படம். அது இட் வாஸ் நாட் எ சக்ஸஸ்ஃபுல் மூவி. பட் ஆனால் காமெடி பார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மகிழ்ச்சி சார். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி தான் இது. நமக்கு வந்து சிரிக்கிறதுக்கு நாங்க 2 பேர் இந்த படங்கள்லாம் சொல்லி சொல்லுவாரு. நாங்க நிறைய சிரிச்சுடுவோம், நிறைய பேசுவோம் அப்படின்ற பட்சத்துல சரி இது நம்ம நிகழ்ச்சியை போட்டுடலாம்னு தீர்மானம் பண்ணி தான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி சீக்ரெட் மிஷனை வந்து அப்போ ஓபன் பண்ணிட்டீங்க. ஆமா நிறைய அந்த மாதிரி வரும். செல்வா சொன்ன மாதிரிதான் அப்பப்போ நாங்க ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம், அப்புறம் எதுனா கொண்டு வருவோம், இப்படிதான் சார். இன்னொன்னு சார், நம்ம இப்போ டெய்லி நீங்க அப்லோட் பண்றதே ஒரு படம் மாதிரி தான் சார். டெய்லி ஒரு படம் தான் போட்டுன்னு இருக்கோம். என்ன ஒண்ணு, அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி. நீங்க இப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது சார். ஃபைனான்சியர்னா ஃபைனான்சியர் தான் சார். நாங்க அதெல்லாம் சார் ஒரு செகண்ட் ஒன்று நோட் பண்ணி வச்சேன், சொல்ல மறந்துட்டேன். சலங்கை ஒலியில படம் வந்து முடியும் போது படம் முடிஞ்சிடும். ஆமா சார். படம் முடிஞ்சோடனே கமல்ஹாசன் வந்து இறந்துருவாரு. வீல் சேர்ல வந்து அவர் தள்ளிட்டு, சரத்பாபு தள்ளிட்டு போவார். இதை இந்த வள்ளுவர் கோட்டத்தில் எடுத்திருப்பாங்க சைடில், இந்த புல்வெளியில் போகும்போது எண்ட் அப்படின்னு வரும். நான் ரொம்ப ரசித்த இறுதி காட்சி அது. படங்களில் டயலாக்லாம் கிடையாது, எண்ட் அப்படின்னு வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே வந்து நோ வரும், நோ எண்ட் அப்படின்னு வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வந்து ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு வரும், நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட். ரொம்ப கலைத்துவமா அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப பேர் அதை கவனிக்க மாட்டாங்க. ரொம்பவே பயங்கரமான படம் சார் அது. இல்ல அந்த கடைசிக்கு அந்த 3 வார்த்தைகள் வர்றதை வந்து ரொம்ப பேர் கவனிக்கவே மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து அந்த படத்துக்கு ஒரு டச், பொயட்டிக் டச். அது அந்த சீன் நோ எண்ட் ஃபார், அதை கொண்டு வரது இருக்கு பாருங்க. வெறுமனே போட்டிருக்கலாம், நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட்னு போட்டலாம். அப்படி போட மாட்டாங்க, எண்ட் அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் நோ எண்டுன்னு வரும், அப்புறம் கீழே ஃபார் எனி ஆர்ட்னு வரும், நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு வரும். அது ரொம்ப ரசிச்ச சீன் அது. அதான் சார் டைரக்டர் டச் அதெல்லாம். ஆமா ஆமா, சூப்பர், அருமை. ஒரு நல்ல காட்சி. பல நேரங்கள் அது பார்க்கிறோம். கடைசி சீன் பாப்போமா சார்? சலங்கை வெளியுது பார்க்கலாம் சார், இருக்குதான்னு பாக்குறேன்.
நாராயணமூர்த்தி சார் ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாமே. ரைட்டு, நன்றி. ஜோக் எல்லாம் நல்லா இருந்தது. சொல்லும் போது ஏதோ பொடி வைக்கிற மாதிரி பேசுறாங்க. இல்ல சார் சார். பொடி கையில பொடி இல்லாம பேச மாட்டாங்க சார். ஜோக் நல்லா இல்லைன்ற மாதிரி இருந்தது. அதான் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ இந்த முட்டை அடிக்கிற சீன் ஒண்ணு இருக்க, பார்த்திபனும் வடிவேலும். போடுங்க சார், போடுங்க. நம்மெல்லாம் எண்டு போட்டா எழுச்சி ஓடியாந்துருவோம். இந்த அளவுக்கு இவ்வளவு அளவுக்கு கவனமா இருந்து எத்தனை விஷயங்களை பாக்குறோம்ன்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு எண்டுனா கூட அங்க கொஞ்ச நேரம் நின்னாதான் அடுத்து என்ன வருது அப்படின்றது தெரியும்ன்றதுதான். அருமை சார், நன்றி சார், நன்றி நன்றி. இது என்னன்னா அம்மாவுக்கும் ஒரே வயசு, பொண்ணுக்கும் ஒரே வயசு. ஜெயபிரதாவுக்கும் ஒரே வயசு தான், நடிகர்ல ஒரே வயசுதான். சைலஜாவுடைய வயசும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒரே வயசுதான். ஆனா அம்மா பொண்ணா நடிச்சிருப்பாங்க. கல்யாணி மேடம் வாங்க, ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல சார், ஐ என்ஜாய்ட் தி ப்ரோக்ராம். நாராயணமூர்த்தி சார் நல்லா இருந்தது. மகிழ்ச்சி, நன்றி. நாராயணமூர்த்தி சாருக்கு பாராட்டுகள். ஒரு கை தரலாம் மறுபடியும் எல்லாரும். சார் ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக் தான் சார் இது. என்னன்னா நான் ஜென்ரலா வந்து படம் பார்த்துட்டு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் அந்த எண்டு போட்டதுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்டே வராது. அதுக்கு முன்னே வந்து படம் முடியும் போது முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அந்த பேர் போடுறதெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னே வந்து அடுத்த படத்துக்கு சேஞ்ச் ஆகிடும். அது ஜஸ்ட் ஸ்கிப். அதுவே ஆட்டோமேட்டிக் மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். அவ்வளவுதான். அதுதான் 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 கவனம்